இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20 26 முடிய. அன்பானவர்களே, இயேசு குறிப்பிடுகிறார், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை கட்டளைகளை கடைபிடித்தார்கள். அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா அவர்களில் இல்லை. அந்த கட்டளைகள் என்ன எதிர்பார்க்கிறது, கடவுளுடைய கட்டளைகள் என்ன நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ற உணர்வு இல்லாமல் லிட்டரல் அந்த வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார். கோயிலுக்கு போகணுமா, ஓய்வு நாளில் கடைபிடிக்கணுமா, கோயிலுக்கு போவாங்க. யோக்கியமா நடக்கணும்ல, அயலானை அன்பு செய்யணும்ல, கடவுளுக்கு தெய்வ பயத்தோட அவருடைய கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தணும்ல. கையை விரிச்சு ஆண்டவரை புகழ்ந்தாலே அது புகழ்ச்சி ஆகிவிடாது. அந்த கையை விரித்து ஆண்டவரை புகழும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கடவுள், அந்த உன்னதர், அந்த பெரியவர், அந்த உயிருள்ள கடவுள், நமக்கு உயிரை தருகின்ற கடவுள் அங்கே இருக்கிறார், அவரை புகழுகிறோம் என்ற தாழ்ச்சி, என்ற நம்பிக்கை, என்ற சரணடைத உணர்வு இவைகள் நம்மிலே இருக்க வேண்டும். பரிசேயர்களிடம், மறைநூல் அறிஞர்களிடம் அது இல்லை. ஆகையினால் அதிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உணர்வு மிகுந்தவர்களாக. அதிலேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்பொழுது, காணிக்கையை உண்டியில போட்டுட்டோம், காணிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஏத்துக்கிறார் இல்லை. என்ன மனசோட கொடுக்கிற? அயலான் உன் மீது மனத்தாங்கலாக இருக்கிறான், அவனுடைய உள்ளத்தை உடைத்திருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகளை வைத்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையடித்து இருக்கிறாய், அவனுக்கு உரியதை நீ ஆக்கிரமித்து இருக்கிறாய், அவனுடைய உடைமைகளை மட்டுமல்ல அவனுடைய மனைவியை ஆக்கிரமித்து இருக்கிறாய், அவனுடைய கணவனை ஆக்கிரமித்து இருக்கிறாய், அவனுடைய வாழ்வு கசப்பாக்கி இருக்கிறாய். அவைகளெல்லாம் மனதிலே வர வேண்டாமா? முதலில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு முதலில் சென்று அவனோடு சமாதானம் செய்து கொள், பின்னர் வந்து காணிக்கையை செலுத்து. வெறும் காணிக்கையை செலுத்துறது, வெறும் உண்டியல்ல போடுறது, அதெல்லாம் பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் மாதிரி ஆயிடுறோம் நம்மளும். மாறாக மனமாற்றம், சமாதான உணர்வு, சகோதரத்துவ உணர்வு, ஆண்டவருடைய கட்டளை அயலானை அன்பு செய்வது, தன்னை அன்பு செய்வது போல அயலானை அன்பு செய்வது, அது மிக முக்கியம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய கட்டளை, த ஸ்பிரிட் ஆஃப் த லா, அந்த சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன, கடவுளுடைய கட்டளையின் எதிர்பார்ப்பு என்ன, அதன்படி நடப்பது, அது உள்ள தளவிலே இருக்கும். இன்டர்னல் ஃபோரம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். யாரையாவது நாங்கள் மனத்தாங்களுக்கு ஆளாக்கி இருந்தால் அவர்களோடு நாங்கள் அமைதியில் வாழுகின்ற ஒரு சூழலை உருவாக்க நாங்கள் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு எதிராக வாழுகிறார்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கையினால், என்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்த தன்மையினால், என்னுடைய வார்த்தையில் இருக்கிற அன்பு மிகுந்த, கடவுளுக்கு பயந்த அந்த வாழ்க்கையின் தன்மையினால் மற்றவர்களை மனமாற்ற வேண்டும். அவர்களுடைய இதயத்தை உடைத்திருந்தால், புண்படுத்தி இருந்தால், தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, அவர்களுடைய பொருளை அபகரித்திருந்தால், ஆக்கிரமிப்பு செய்திருந்தால், கட்டளைகளுக்கு எதிராக நடந்தால், ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம். உமக்கு முன்பாக தாழ்த்தி கொள்வது மட்டுமல்ல, அந்த காரியத்தையும் சீர்படுத்த நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த உணர்வு, அந்த தெய்வ பயம், அந்த உள்ளத்து உணர்வு எங்களில் உருவாக வளர வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.